அகெயின் உங்களை பார்க்குறதுல ரியலி ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன டாக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பற்றி பேச போகிறோம். சரியா? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வேர்ல்டு ஃபுல்லுமே சின்னதுலேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எப்படி அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான். ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியணும் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்றது. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், நம்மளோட லைஃப்பில் நமக்குன்னு ஒரு பாதை என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி இருந்தால் என்னோடய லைஃப் நல்லாயிருக்கும், இல்லைன்னா என்னோடய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், இப்படி டெவலப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் வந்து நம்மளை நாம என்ன பண்ணிக்கிறோம், தீர்மானிக்கிறோம். ஸோ அதில் இருந்து ஜஸ்ட் அது லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அதை நம்மளால் அந்த சேஞ்சஸை வந்து என்ன பண்ணிக்க முடியலன்னா நம்ம டாலரேட் பண்ண முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த டைமில் அது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு அதிகமாகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம அமெரிக்கன் இன்ஸ்டியூட் வந்துட்டு ஒரு ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி இயர் வந்துட்டு 1,20,000 பீப்புள்ஸ் இதனால என்ன ஆகுறாங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்னதாகுது, அவங்களுக்கு பேர்ன் அவுட் ஆகி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெத்தை பார்த்து போகிறாங்க. ஸோ தற்கொலை செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ பெர் இயருக்கு 1,20,000 பீப்புள்ஸ் வந்து என்ன ஆகுறாங்க, இறந்து போகிறாங்க. காரணம் இந்த ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து எப்படின்னா எது மூலமெல்லாம் வருது அப்படின்ற ப்ராசஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்படிலாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்மளோட லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம், அது வந்து திடீர்னு பிரியும் போது, இல்லைன்னா பிஸ்னஸ் லாஸாக இருக்கலாம், ஃபேமிலியில் டிவோர்ஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கலாம். சிலர் வந்து தன்னை மற்றவங்களோட என்ன பண்ணிப்பாங்க, கம்பேரிஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பேரிஷன்லாம் இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்களே மாதிரி என்னால் ஆக முடியலையே. ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த காசஸ் ஆஃப் என்னது ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டை வந்து நம்ம டைவெர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நம்ம மைண்டை வந்து நம்ம எப்படி டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சிலர் வந்து லிசனிங் மியூசிக்காக இருக்கலாம், சில கேமாக இருக்கலாம், சில ஆர்டிக்கல் வேஸ்ட்டு மெட்டீரியல் எப்படி ப்ரிப்பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட மைண்டை வந்து நம்ம டைவெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற இன்னொருத்தவங்களுக்கு எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து டிப்ரெஷனாக இருக்கிறது வந்து வெளியே என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க, நமக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து சேஞ்சாக தெரியும் போது நம்ம என்ன பண்ணலாம், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க, ஒரு அலோனாக ஃபீல் பண்ணுறாங்க, எப்போவுமே அவங்க அலோனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணுறீங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேசுங்க. ஸோ அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் உங்களால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக என்ன ஆகிடுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப டீப்பாக அவங்களுக்கு அது டெவலப் ஆகும். ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ டாக்டர்ஸ்கிட்ட போய் நீங்களே அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அட்வைஸ் பண்ண வைக்கலாம் டாக்டர்ஸ்கிட்ட. ஸோ நீங்கள் அவங்களோட கண்டிஷனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து ரிலீஃப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களை யாரையாவது நீங்கள் சுற்றி இருக்கணும், நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்க பக்கத்தில் யாராக இருந்தாலும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் அவங்களுக்கு நல்ல அழகாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் அவங்கள ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அவங்க டைம் பாய்.